ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் ஹைதராபாத்தில் 3 days ட்ராவல் பண்ணதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டே நம்ம எங்கெல்லாம் போகணுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் போன இடம் பிர்லா மந்திர், திருப்பதி பாலாஜியோட ஆர்கிடெக்டில் இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தான் திருப்பதி பாலாஜினால விட மாட்டோமே அப்படின்னு அங்கே போகணும். போன இடத்துல செக்கிங் எல்லாம் பண்ணாங்க. மொபைல் ஃபோன் உள்ளே அலோவ் பண்ணலை. மொபைல் ஃபோனுக்கு தனியாக லாக்கர் அங்கே இருக்குது. அந்த லாக்கரில் நம்ம மொபைல் ஃபோன் விட்டுட்டு தான் உள்ளே போகணும். உள்ளே அந்த கோவிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் அலோட் கிடையாது. உள்ளே போனதுக்கப்புறம் கோவில் ஃபுல்லாகவே ஒயிட் மார்பிள்ஸில் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு நார்த் அண்ட் சவுத் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க அந்த கோவில். உள்ளே போய் நம்ம பாலாஜியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலெல்லாம் சுற்றி அழகாக இருந்த அந்த ஆர்கிடெக்சர், அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு மலைக்கு மேலே இருக்கிற மாதிரியான கோவில் தான். ஸோ அங்கேருந்து அவுட் சைட் வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் என்னென்னா ஃபோட்டோ தான் எடுக்க முடியல கோவிலுக்குள்ளே. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு கோவிலை சுற்றி அவுட் சைடு கோவிலை சுற்றி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம போன இடம் தான் ஜெகநாத டெம்பிள். இங்கே பூரியில் இருக்கிற மாதிரியான ஆர்கிடெக்சரில் ஒரு ஜெகநாத டெம்பிள் இருக்குது. அமைதியாக ரொம்ப அழகான தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு அங்கே பிரசாதமும் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போன இடம் மக்கா மஸ்ஜித். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு மஸ்ஜித். இந்த மஸ்ஜித்தோட ஃப்ரண்ட்லேயே நிறைய பீஜியன்ஸ்க்கு அங்கே வந்து ஃபீட் பண்ணுறாங்க. போகிறவங்க எல்லோரும் அங்கே ஒரு சின்ன ஷாப் இருக்குது. அங்கேருந்து நிறைய நம்ம நட்ஸ் எல்லாம் வாங்கி அங்கே ஃபீட் பண்ணுறாங்க. எப்போவுமே அந்த இடத்துல புறாக்கள் வந்து அங்கே வந்து தானியங்களை சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புறாக்களுக்கெல்லாம் நம்ம அந்த தானியங்கள்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து நகர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் தான் சார்மினார். இது ஹைதராபாடோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹைதராபாத்னாலே சார்மினார் தான். இது வந்து 1591 கட்டப்பட்ட ஒரு மோனுமெண்ட் சொல்கிறாங்க. சார்மினார் அப்படின்னா 4 அடுக்குகள், அதாவது ஒரு 4 floors இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு மசூதி மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சரில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பா. ரொம்பவே அழகாக இருந்தது. சார்மினாரை போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். இது இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக பஜார் ஏரியா தான். நிறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சமான இடம். இங்கே ரொம்ப ஃபேமஸான கராச்சி பேக்கரி இருக்குது. இங்கே வந்து இந்த ஃப்ரூட் பிஸ்கெட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதையும் அப்படியே நாங்கள் போய் வாங்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம போன இடம் கோல்கொண்டா ஃபோர்ட். இது 13ஆம் நூற்றாண்டில் காக்கத்தியர்கள் கட்டினாங்க அப்படின்னும் பின்னாடி குதுப் ஷாஹி அரசர்கள் இதை ஒரு பெரிய கோட்டையாக மாற்றினாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு காலத்தில் உலக புகழ்பெற்ற வைரசந்தை இங்கே தான் நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, கோஹினூர் வைரம் கூட இங்கேருந்து தான் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர் அண்ட் டைமண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் ஃபேமஸ் தான் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட். இப்போ நம்ம போக போகிறது லும்பினி பார்க். இது ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இதுக்கு பக்கத்துலேயே ஃபேமஸான உசேன் சாகர் லேக் இருக்குது. அதுக்காக தான் நம்ம ஈவினிங்காக அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஈவினிங்காக மட்டும் இல்லை, இதுதான் நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்பாட். பார்க் வழியாக தான் நம்ம போட் ரைடு போகிறோம். இந்த போட் ரைடு லேக்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய புத்தா ஸ்டாச்சு இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆக போகிறோம். ரொம்பவே ஒரு எக்ஸைட்டாக இருந்துச்சு அந்த போட்டில் போகும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது புத்தா ஸ்டாச்சுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஸ்டாச்சு உசேன் சாகர் லேக்குக்கு நடுவில் இருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. இங்கேருந்து சுற்றி பார்க்கும்போது ஃபுல் ஹைதராபாத் சிட்டி வியூ தெரிஞ்சுது. அந்த சைடில் இருக்கிற தெலுங்கானா செக்ரட்டரியேட் பில்டிங் ரொம்ப அழகாக தெரிஞ்சிட்டு இருந்தது. நைட் டைமில் லைட்டிங் வந்து அந்த வியூ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். லேக் நடுவில் இருந்து சிட்டியை பார்க்குற ஃபீல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, நம்ம இந்த சார்மினாரை டே டைமில் தான் போய் பார்த்தோம், நைட்டில் லைட்டிங்கில் போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வீட்டில் கூப்பிட்டா வரவே இல்லை. சரி, நானும் என் டாட்டரை மட்டும் அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து பக்கத்துலேயே தான் இருந்தது சார்மினார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 50 rupees தான் அங்கேருந்து கேட்டாங்க. ஸோ நானும் என் டாட்டரும் கிளம்பி சார்மினாருக்கு நைட்டில் போய் பார்க்கணும், லைட்டிங்கில் போய் பார்க்கணுன்றதுக்காகவே நாங்கள் போய் பார்த்தோம். அதே மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். இப்படி அந்த லைட்டிங்கில் சார்மினார் எப்படி ஜொலிக்குதுங்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு திரும்பி வந்துட்டோம். அடுத்த நாள் நாங்கள் எங்கே போகணும், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றதை நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். பாய்.